நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் அமெரிக்காவின் புளோரிடாவின் மியாமியை சேர்ந்த கென்ட்ரிக் ஸ்டீவன்சன். இன்று என் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றிய அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஜூன் 5, 2016 அதிகாலையில் நான் என் நண்பர்களை பார்த்துவிட்டு திரும்பும்போது ஒரு பரபரப்பான நெடுஞ்சாலையில் இணைந்தேன். அப்போது எங்கிருந்தோ வந்த ஒரு கார் என் பின்புறத்தில் மோதி ஒரு காங்கிரீட் பிரிப்பின் மீது என்னை அனுப்பியது. என் பார்வை உடனடியாக மோசமடைந்தது. கார் தீப்பிடித்து எரிவதாக நினைத்தேன். ஆனால் அது காற்றுப்பையிலிருந்து வந்த வெப்பமும் புகையும் மட்டுமே. எனது வலது கை உடைந்தது. ஆனாலும் நான் பயணிகள் இருக்கையில் சாய்ந்து திகைத்து போய் உதவிக்காக கெஞ்சினேன். இளம் ஓட்டுநர் எழுந்து ஓடி என் முகத்தில் ரத்தம் மற்றும் ஆழமான வெட்டுக்களை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். சில நிமிடங்கள் கழித்து ஒளிரும் விளக்குகள், ஆம்புலன்ஸ் பயணம் மற்றும் அவசர அறையின் பிரகாசமான ஒளி தெரிந்தது. மருத்துவர்கள் என் நெற்றி உடைந்ததை கண்டனர். 2 கண்களுக்கும் கீழே உள்ள எலும்புகள் உடைந்தன. என் நரம்புகள் மோசமாக சேதமடைந்தன. அவர்கள் என்னை ஒரு வெண்டிலேட்டரில் இணைத்தனர். அதனால் இயந்திரம் எனக்கு சுவாசித்தது. என் தொண்டையில் ஒரு மூச்சு குழாய் பொருத்தப்பட்டது. ஒரு உணவு குழாய் என் வயிற்றில் பொருத்தப்பட்டிருந்தது. என்னால் பேச முடியவில்லை. என்னால் சாப்பிட முடியவில்லை. என்னால் பார்க்கவே முடியவில்லை. முக சீரமைப்பு அறுவை சிகிச்சைக்கு பிறகு எல்லாம் குணமடைய மருத்துவர் என் கண்ணிமைகளை மூடி தைத்தார். நான் அங்கே முழு இருளில் 7 நாட்கள் இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு சூட்சம அனுபவங்கள் கிடைத்தன. நான் என் உடலை விட்டு வெளியேறி தொலைதூர கிரகங்களில் நடந்து சென்று வாழ்நாள் முழுவதும் எனக்கு தெரிந்ததாக உணர்ந்தவர்களை சந்தித்தேன். பரம்கருண பரஞ்சோதி தோன்றியது. மகிழ்ச்சி, அன்பு மற்றும் சுதந்திரத்தால் என்னை மூழ்கடித்தது. நான் சிகப்பு ரோஜாக்களை அதன் ஒளியில் வீசினேன். நான் ஆப்பிரிக்க மூதாதையர்களிடையே நின்றேன். அவர்களின் சக்தி வாய்ந்த ட்ரம் இசை ஆழமாக எதிரொலித்தது. நான் ஏக்கம்க்கு வெளியே என்னை கண்டேன். ஆனால் பளிங்கு அமைப்பை பார்ப்பதற்கு பதிலாக அதன் ஆற்றல் மிக்க அமைப்பு வண்ணமயமான உயிருள்ள கட்டக்கோடுகள் போல தோன்றியது. பின்னர் இரத்த மாற்றம் பெறும்போது என் உணர்வு என் அகக்கண்களுக்கு முன்பாக விரிவடையும் இத்தாலிய வீதிகளின் தெளிவான படங்களுக்குள் நகர்ந்தது. நான் நேரில் பார்த்திராத காட்சிகளை கண்டேன். என் உள்ளுணர்வு உச்சத்தை எட்டியது. நான் பெறுவது ஒரு இத்தாலியரின் ரத்தம் என்பதை நான் அறிந்தேன். இது எனக்கு ஒற்றுமையின் ஆழமான அனுபவத்தை தந்தது. நான் உடல் ரீதியாக இயலாமையில் இருந்த போதிலும் நான் தனியாக இல்லை என்பதை உணர்ந்தேன். தெய்வம் என்னை பார்த்து கொண்டது. 5 வாரங்களுக்கு பிறகு நான் நின்று நடக்க மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. உடல் சிகிச்சை குழுவுடன் பயிற்சி செய்தேன். 1 வாரம் முழுவதும் என் கண்ணிமைகள் தையில் போடப்பட்டு முழு இருளில் மூழ்கின. ஆனால் பரம்கருண பரஞ்சோதியின் அருளால் மருத்துவர்கள், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு குறிப்புகள் எழுதுவதன் மூலம் சரியாக தொடர்பு கொள்ள முடிந்தது. மூச்சு குழாய் பொருத்தியதால் எனக்கு குரல் இல்லாமல் போனது. நான் வீடு திரும்பியதும் குணமடையும் அனுபவம் நேரடியாக கிடைத்தது. என் உச்சந்தலையில் ஒரு காதிலிருந்து மறு காது வரை வளைந்த வடிவில் தெய்வீக அறுவை சிகிச்சைகளை உணர்ந்தேன். மென்மையான அதிர்வுகள், வலியின் சுருக்கங்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் என் மூக்கை மீண்டும் கட்ட எலும்பை உயர்த்தி 2 கண்களுக்கு கீழே வலையை வைத்த போது நெற்றியில் நகர்ந்த ஒரு இனிமையான அலை. இவற்றை உணர்ந்தேன். பல மாதங்களாக என் முகம் உண்மையில் தன்னை மறு வடிவமைத்துக் கொண்டது. முகம் மென்மையாகி வந்தது. மருத்துவர்கள் எதிர்பார்க்கும் ஒப்பனை அறுவை சிகிச்சைகள் ஒருபோதும் தேவைப்படவில்லை. அங்கு எந்த நேரத்திலும் ஓய்வெடுக்கும் போது, நண்பர்களுடன் பேசும்போது அல்லது வாகனம் ஓட்டும் போது கூட தெய்வீக செயல்முறைகள் நடந்த வண்ணம் இருந்தன. அவர்கள் செய்யும் போது நான் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கி ஸ்ரீ பரம்கருண பரஞ்சோதி மற்றும் ஸ்ரீ அம்மா பகவான் மீது நம்பிக்கை கொண்டிருந்தேன்.
2009 முதல் நான் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்து வருகின்றேன். ஒரு வகுப்பில் எவ்வாறு ஆழ்மனதில் உள்ள புரோகிராம்கள் குணமடைவதை தடுக்கின்றன என்பதை புரிந்து கொண்டேன். நான் போதனையை பின்பற்றி பரம்கருண பரஞ்சோதியிடம் பிரார்த்தனை செய்தேன். அப்போது நான் சமையலறையை நோக்கி நடந்து செல்லும் போது ஒரு ஆற்றல் அலை என்னை தாக்கியது. எனது மங்கலான இரட்டை பார்வை தெளிவாக தெரிய தொடங்கியது. இரண்டாக தெரிந்து கொண்டிருந்த ஏரி ஒரே ஏரியாக, வெயிலில் நடமாடும் சிற்றலைகள், அசையும் மரங்கள், பறவைகள் மற்றும் மேகங்கள் தெளிவாக காட்சியளித்தன. ஒரு காலத்தில் சீராக இல்லாத எனது கண்கள் சரியாக மையப்பட்டிருந்ததை கண்ணாடியில் கண்டேன். ஸ்ரீ பரம்கருண பரஞ்சோதி என் பிரார்த்தனைக்கு பதிலளித்ததை நான் உணர்ந்தேன். சில மாதங்களுக்கு பிறகு நான் இந்தியாவுக்கு பயணம் செய்தேன். இவ்வளவு பெரிய விபத்து மற்றும் தீவிர அறுவை சிகிச்சைகளை சந்தித்த பிறகு நான் பயணம் செய்வதை என் குடும்பத்தினர் விரும்பவில்லை. ஆனால் நான் அங்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று உணர்ந்தேன். அதுதான் என் வீடு. கோயிலின் மேல் தளத்தில் ஒரு வெள்ளை தங்க கோலத்தில் ஸ்ரீமூர்த்தியை கண்டேன். நான் முன்பு பார்த்த அதே ஒளி. முதல் முறையாக அதை பார்த்ததும் என் கண்கள் கண்ணீரில் நிரம்பின. என் இதயம் தொடர்பால் நிரம்பி வழிந்தது. என் இருண்ட நேரங்களில் எனக்கு ஆறுதல் அளித்த அதே ஒளியை நான் நேருக்கு நேர் சந்தித்தேன். உடல் ரீதியான குணப்படுத்தலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாளில் என் உடலில் எறும்புகள் ஊர்ந்து செல்வது போன்ற உணர்விலிருந்து நிவாரணம் பெற ஸ்ரீ அம்மாவிடம் பிரார்த்தனை செய்தேன். வளாகம் 3 உள்ள என் அறையில் ஊர்ந்து செல்லும் உணர்வு தீவிரமடைந்தது. நான் படுத்து பல மணி நேரம் மயக்கமடைந்து வலியின்றி விழித்தேன். அந்த ஊர்ந்து செல்வது போன்ற உணர்வு ஒருபோதும் திரும்பவில்லை. இன்று ஸ்ரீ அம்மா பகவானின் போதனைகளால் என் உள் உலகம் முற்றிலும் மாறிவிட்டது. கடவுளுடன் திடமான பந்தம், ஆழ்ந்த அமைதி மற்றும் விவரிக்க முடியாத நித்திய உணர்வுடன் வாழ்கின்றேன். நான் உறுதியான முடிவுகளை எடுக்கின்றேன். சமீபத்தில் நான் ஒரு பதவி உயர்வுக்காக போட்டியிட்டேன். நான் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று என் இயக்குனர் முதலில் கூறினார். புதிய வாய்ப்புகளுக்காக நான் பிரார்த்தனை செய்தேன். என் இயக்குனர் திரும்ப அழைத்து அவர் தவறு செய்து விட்டதாக கூறி எனக்கு அந்த பதவியை வழங்குவதாக கூறினார். அது ஸ்ரீ பரம்கருண பரஞ்சோதியின் அருள் என்று எனக்கு தெரியும். ஸ்ரீ அம்மா பகவானின் பணியை நான் இப்போது நன்கு புரிந்து கொள்கின்றேன். மேலும் அவர்கள் ஸ்ரீ பரம்கருண பரஞ்சோதியை விலைமதிப்பற்ற பரிசாக நமக்கு அளித்துள்ளனர். என் வாழ்க்கையில் இவ்வளவு அழகான குணப்படுத்தலையும் மாற்றத்தையும் கொண்டு வந்ததற்காக ஸ்ரீ அம்மா பகவானுக்கு என் முழு மனதுடன் எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எல்லாவற்றையும் இழக்க வேண்டியிருந்தது. என் உடல், என் பார்வை, என் குரல். இறுதியாக நித்தியமானதை காண